தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் நேரத்தில் கரும்புக்கான நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்று கரும்பு விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்த தலைஞாயிறு கிராமத்தில் உள்ள NPKRR கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கடந்த 2 ஆண்டுகளாக கரும்பு விவசாயிகளுக்கு 30 கோடி ரூபாய் அளவுக்கு நிலுவைத் தொகை வழங்கப்படாமல் உள்ளது. இதனால் கடன் அதிகரித்து விட்டதாகவும் நடப்பாண்டில் கரும்பு சாகுபடியில் போதிய ஆர்வம் காட்டவில்லை என்றும் கரும்பு விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதுவரை ஏராளமான போராட்டங்களை நடத்தியும் நிலுவைத் தொகை கிடைக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்று விவசாயிகள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் சமயத்திலாவது கரும்புக்கான நிலுவைத் தொகையை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2 வருஷமா அதை வெட்டுறதுக்கு வாங்கின கடன்களுக்கு பேங்கில் வச்ச நகை எல்லாத்துக்குமே நோட்டீஸ் வந்துருச்சு. வெளியிலையும் வட்டி கடன் நிறையா வாங்கி வெட்டி விட்டுட்டு ஒன்றுமே வழி இல்லாமல் உட்காந்துருக்கோம். இப்போ தீபாவளி கொண்டாடுறது என்ன பண்ணுறது என்னன்னு தெரியல. எங்கள் பையன் விவசாயத்தை நம்பியே தான் இருக்கான். மருமகளும் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க. நாங்கள் என்ன சார் செய்கிறது? எங்கள் குடும்பம் ரொம்ப தத்தளிச்சு போய் நிற்கிறோம். தீபாவளிக்குள்ள என்ன ஆகும்னு தெரியல. 2 பொம்பளை பிள்ளைகளுக்கு அதுவரையும் படிக்க வைக்கிறதுக்கு வழி இல்லாமல் படிக்கிற பிள்ளைகளுக்கு பணம் கட்ட கரும்பு பணம் வருனே நம்பி ஒன்றுக்கும் வழி இல்லாமல் இப்போ ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்வா சாவாங்கிற முறையில் இருக்குது. NPK சக்கரை ஆலையை யார் பாதுகாக்கிறது? இந்தியாவிலே முதல் சக்கரை ஆலையாக இருந்த சக்கரை ஆலை இன்னைக்கு சிக்கு பிடிச்சி போய் தலைக்கீழே இருக்குது. இதை பாதுகாப்பதற்காக 1 டன்னில் சொன்னாங்க, 2 டன்னில் சொன்னாங்க, டன்னாக சொன்னாங்க அரசாங்கம். நாங்களாம் வாழ்ந்துருவோம்னு சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் இன்னைக்கு துக்கத்தில் இருக்கோம். கருப்பு தீபாவளியா, இருட்டு தீபாவளியா, தீபாவளியா ஒன்றும் புரியாமல் இருக்கும் விவசாயி. இந்த விவசாயத்தை நம்பி விவசாயியோட வாழ்க்கை என்ன ஆகிறது? யார் பாதுகாக்கிறது? யார்கிட்ட போய் சொல்கிறது? கடந்த 2 வருஷமாக 30 கோடி ரூபா பாக்கி வச்சிருக்கு தமிழக அரசு 2015-16 சேர்த்து. ஆனால் அந்த 22 போராட்டம் நடத்திருக்கிறோம் இந்த பணத்தை கேட்டு. ஆனால் அரசாங்கம் செவிசாய்க்கவே இல்லை. ஆனால் 21 மாதமாக கமிஷனர்கிட்ட முறையிட்டு இருக்கிறோம். பணத்தை பெற்றுத்தரேன் முதல்வர்கிட்ட தகவல் இருக்குது, முதல்வர் டேபிள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கார வழி எந்த முயற்சியும் கிடையாது.